Hi viewers, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி கார்லிக் பன்னீர் நூடுல்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய பாத்திரம் வச்சுட்டு ஒரு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கல்லுப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கல்லுப்பும் எண்ணெயும் நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம ஹக்கா நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம ஹக்கா நூடுல்ஸ் ஒரு கேக் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற அளவு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கேக் ஹக்கா நூடுல்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாயில் பண்ணி எடுத்த பிறகு வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது ஆப்ஷனல் தான். இங்கே நான் மிக்ஸ் பண்ணாமலே இவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் நல்லா பொடியாக வெட்டியிருக்கேன், கேப்சிகம், பன்னீர் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கேபேஜ் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், கார்லிக், அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடாயை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா நல்லா பொடியாக வெட்டியிருக்க பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கார்லிக் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு கார்லிக்கையும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். அப்போ தான் நூடுல்ஸோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்க பீன்ஸ் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம். பீன்ஸ் தான் நம்ம வச்சுருக்க காயிலே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட கலர் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அஜினோமோட்டோவும் கொஞ்சம் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், வீட்டிலே பண்ண பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம முட்டைகோஸ் நல்லா பொடியாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டைகோஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லா காயுமே கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு கேக் நூடுல்ஸ்க்கே நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கேப்சிகமும் பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேப்சிகமாக ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாஸஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸும் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி சாஸும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணணும். நம்ம வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர், குக்கிங் வினிகர் ஆட் பண்ணணும். நம்ம வாஷ் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அது கிடையாது. நம்ம குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முழு நூடுல்ஸையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம ஒரு கேக் நூடுல்ஸ்க்கே நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம். அதனால் குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில்லி கார்லிக் பன்னீர் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.